இங்கே வீரத்தில் ஆண் பெண்ணெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதான் உனக்கு வரலாற்றில் சொல்லிட்டேன். இந்த நிலத்திலேயே நம் பாட்டி வேலுநாச்சியாருக்கு இணையான வீர மரத்தி ஒருத்தனும் இல்லை. அவள் ஒருத்தி. நான் 117 வேலுநாச்சியாரை களத்தில் நிறுத்துறேன். சும்மா அப்படி ஒவ்வொருத்தரும் அப்படி சும்மா அப்படி நீ நிற்கிறியா, விருப்பமான 10 ரூபா கட்டி போடு, 5 ரூபா கட்டி போடு, 50 ரூபா கட்டி, அதெல்லாம் கிடையாது. தேர்ந்து ஆய்ந்து தெளிந்து ஒவ்வொருத்தரையும் களத்தில் இருக்குது. சமூக பிரதிநிதித்துவம், கல்வி, அதுக்கப்புறம் ஆற்றல், அதுக்கப்புறம் கொள்கை பிடிப்பு, எல்லாவற்றையும் பார்த்து நிறுத்துது. அதெல்லாம் ஏன்? அடிமை இனத்தின் விடுதலை என்கிற புனித கனவு. புனித கனவு பெருசாக உங்களுக்கு ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளணும். விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் என்று ஐயா இறை என்பவர்கள் எழுதியிருக்காங்க. நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். அதில் வாழ்க்கையை ஒரு வழிபாடு அந்த நூலில் எழுதியிருக்காரு. அன்றைக்கு கூட என் பிள்ளைகளுக்கெல்லாம் படித்து காமிச்சு. அதில் என்னென்னா, இதை வேறு வடிவத்தில் நம் தலைவர் கற்பிக்கிறார். விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி என்கிறார். அதை என் பிள்ளைகள் கொண்டு போய் சேர்க்கணும். விழிப்புணர்வுனா என்ன? இப்போ ஒரு கேள்வி. உதாரணமாக இலவசம் கொடுக்குறாங்க. இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுதலை. விழிப்புணர்வு. இவ்வளோதான் விழிப்புணர்வு. 6800 கோடிக்கு பொங்கலுக்கு நீங்கள் இலவசம் கொடுக்குறீங்க. அதை இனாம்ங்கிறீங்க, இல்லை ஊக்கத்தொகைங்கிறீங்க, ஏதோ இப்போ பொங்கல் பரிசுன்னு கொடுக்குறீங்க. பரிசு கொடுங்க. ஆனால் வெறும் 58 கோடி தான் தேவைப்படுது பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்கும். அவன் சம வேலை சம ஊதியம்னு கேட்குறான்ல, அதுக்கு. இப்போ 6800 கோடியை நீ கொடுக்கறதுக்கு இந்த 58 கோடியை கொடுத்து படிப்பிக்கிறவனுக்கு, ஒரு நாட்டின் வளத்திலே ஆகப்பெரிய வளம் அறிவு வளம், அந்த அறிவு வளத்தை உருவாக்குறவன் யார்? ஆசிரியர் பெருமகன். அவனை வீதியில் நிறுத்தி இந்த 58 கோடிக்கு சரி செய்ய முடியாதா? ஒரு கேள்வி எழுதலை. அது விழிப்புணர்வு. இப்படி ஒவ்வொன்றாக நீ வாக்குக்கு காசு கொடுக்குறாய். நீ எதற்காக தேர்தல் நிற்கிறாய்? உங்களுக்கு சேவை செய்ய. சரி, எனக்கு சேவை செய்ய எனக்கு எதுக்கு வாக்குக்கு காசு கொடுக்குறாய்? எனக்கு சேவை செய்ய உனக்கு அதிகாரம் வேணும். அந்த அதிகாரத்தை தருகிற உரிமை எனக்கிட்ட இருக்கு. அந்த உரிமையை நீ விலை கொடுத்து வாங்கிவிட்டால் எனக்கு எப்படி சேவை செய்வாய்? ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்வியை நாம் கேட்பது, கேள்வியை கேட்க வாய்ப்பது விழிப்புணர்வு. இவ்வளவுதான். இந்த விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவன், ஏமாற்றுவவன், அவனுக்கு தான் முன்னுரிமை கிடைக்கும்.